பீகாக் பாஸ். பீகாக் பாஸ் என்பது அமேசான் காடுகளில் காணப்படும் ஒரு அழகான, ஆக்ரோஷமான மற்றும் மிகப்பெரிய வேட்டை மீன், பிரெட்ரேட்டரி ஃபிஷ் வகையாகும். இதன் வால் பகுதியில் மயில் தோகையில் இருப்பது போன்ற ஒரு வட்டமான கண் வடிவம் ஓசெல்லஸ் இருப்பதால் இதற்கு பீகாக் பாஸ் என்று பெயர் வந்தது. வீட்டு மீன் தொட்டிகளில் அக்வேரியம் வளர்க்கப்படும் மிகவும் பிரபலமான பெரிய மீன்களில் இதுவும் ஒன்று. மிக முக்கியமானது, பீகாக் பாஸ் மீன்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. இனத்தை பொறுத்து இவை 1 முதல் 2 அடி அல்லது அதற்கு மேலும் வளரும். எனவே சிறிய தொட்டிகளில் இவற்றை வளர்க்கவே கூடாது. ஆரம்பத்தில் குட்டியாக இருக்கும்போது சிறிய தொட்டியில் வைக்கலாம். ஆனால் முழுமையாக வளர்ந்த மீனுக்கு குறைந்தபட்சம் 150 முதல் 200 கேலன் கலோன்ஸ் அளவுள்ள பெரிய மீன் தொட்டி தேவைப்படும். அமேசான் நதிநீர் எப்போதும் சற்று வெதுவெதுப்பாகவும் சுத்தமாகவும் இருக்கும். எனவே தொட்டியின் நீரை அதே தரத்தில் வைத்திருக்க வேண்டும். வெப்பநிலை டெம்பரேச்சர் 24 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வேண்டும். குளிர்காலத்தில் வாட்டர் ஹீட்டர் பயன்படுத்துவது அவசியம். PS அளவு 6.0 முதல் 7.5 வரை. சற்று அமிலத்தன்மை அல்லது சமநிலை கொண்ட நீர். வடிகட்டி ஃபில்ட்ரேஷன். இந்த மீன்கள் அதிக கழிவுகளை உருவாக்குவதால் தொட்டியில் சக்தி வாய்ந்த வடிகட்டி கனிஸ்டர் ஃபில்டர் அல்லது சம்ப் ஃபில்டர் இருக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை 30% முதல் 50% தண்ணீரை மாற்றுவது நல்லது. பீகாக் பாஸ் மீன்கள் பிறப்பிலேயே வேட்டையாடும் குணம் கொண்டவை. உயிரோடுள்ள உணவுகள் சிறிய மீன்கள், ஃபீடர் ஃபிஷ், ஈரால், ஷ்ரிம்ப் மற்றும் புழுக்கள், பிளட் வார்ம்ஸ். பழக்கப்படுத்துதல் கடைகளில் விற்கும் பதப்படுத்தப்பட்ட உலர் உணவுகள், பெல்லட்ஸ்/ஸ்டிக்ஸ் மற்றும் உறைந்த ஈரால் இறைச்சிகளை சாப்பிட இவற்றை ஆரம்பத்திலிருந்தே பழக்கப்படுத்த வேண்டும். இந்த மீன்கள் வேகமாக நீந்தக்கூடியவை என்பதால் தொட்டியின் நடுப்பகுதியில் தாராளமாக இடம் இருக்க வேண்டும். தொட்டியின் அடிப்பகுதியில் மென்மையான மணல் அல்லது சிறிய கற்களை பயன்படுத்தலாம். மீன்கள் மறைந்து கொள்வதற்கேற்ப பெரிய மரக்கட்டைகள், ட்ரிஃப்ட்வுட் மற்றும் பெரிய பாறைகளை வைக்கலாம். கூர்மையான விளிம்புகள் கொண்ட பொருட்களை தவிர்க்கவும். பீகாக் பாஸ் மிகவும் ஆக்ரோஷமானது என்பதால் அதன் வாயில் நுழையும் அளவிலான சிறிய மீன்களை சாப்பிட்டுவிடும். எனவே இதனுடன் சமளவுள்ள அல்லது பெரிய அளவுள்ள ஆக்ரோஷமான மீன்களை மட்டுமே வளர்க்க வேண்டும். சிறந்த ஜோடிகள் அரோவானா, ஆஸ்கார், பெரிய பிளேக்கோ மற்றும் பிற பெரிய சிக்கிலிட் மீன்கள். எச்சரிக்கை: பீகாக் பாஸ் மீனை வாங்குவதற்கு முன் அதற்கு தேவையான பெரிய தொட்டியையும் அதிகப்படியான தீவனச் செலவுகளையும் உங்களால் கவனிக்க முடியுமா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். முறையான பராமரிப்பு இருந்தால் இவை 10 முதல் 12 ஆண்டுகள் வரை உயிர் வாழும்.